ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சதி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளு சட்னியும் கொள்ளு ரசம் தாங்க. அதுவும் கொள்ளுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, கொளுத்தவனுக்கு கொள்ளு கொடு, இளைத்தவனுக்கு எள்ளு கொடுன்ட்டு. அந்த அளவுக்கு நமக்கு கொள்ளு நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. நான் இன்னைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பவுல் கொள்ளு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை குக்கரில் சேர்த்திட்டு ஒரு 7-8 விசில் விட்டுக்குங்க. அப்போ தான் கொள்ளு நல்லா வேகும். நல்லா எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பருப்பு வெந்து வரும் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரக மிளகு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிங்க. ஒரு 3 பல் பூண்டு சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். உங்களுக்கு பூண்டு இது எல்லாமே காரத்துக்கு நான் இன்னைக்கு 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா வெங்காயம் வதங்கி இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சோம் இல்லைங்க கொள்ளு, அதை இதில் சேர்த்திக்கலாம். லைட்டாக ரொம்ப நேரம் கடாயில் வச்சு நம்ம வறுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. சும்மா லைட்டாக ஒரு பெரட்டுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு நம்ம நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அந்த தண்ணி இருக்கு இல்லைங்க குக்கரில், அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் தான் நம்ம இன்னைக்கு ரசம் வைக்க போகிறோம். அதனால் கொள்ளு மட்டும் எடுத்துகிட்டு மீதியை அந்த தண்ணியை அப்படியே வச்சுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதை ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஜீரக மிளகு சேர்த்திக்கலாம். ஜீரக மிளகு சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா தோல் உளிக்காமையும் பூண்டு சேர்த்திக்கலாங்க. ஒரு 3 பூண்டு. நான் இன்னைக்கு காரத்துக்கு 1 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணால் ஒரு 2 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நல்லா ரொம்ப நைஸாக இடிக்கணும் அவசியம் இல்லை, நல்லா கொரகொரப்பாகவே இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சோம் இல்லைங்க அந்த ரசத்துக்கு, அது எல்லாத்தையுமே அதிலே போட்டு லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப இதாயிரும். அதனால் லைட்டாக சிம்மில் வச்சு அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மறுபடியும் நம்ம அந்த கொள்ளு தண்ணி இருக்கு இல்லைங்க, அதிலே நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம் ரசத்துக்கு. நல்லா கரைச்சி ஊற்றி அந்த கொள்ளு தண்ணியோட அந்த புளியும் சேர்த்தி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறமா நல்லா மணமாக இருக்கிறதுக்கு ஒரு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கிங்க. நமக்கு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. உப்பு சேர்த்திட்டு நம்ம ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. லைட்டாக அப்படியே நுர வரும் இல்லைங்க, அந்த டைமுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கொள்ளு நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம கொள்ளு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, அரைச்சா ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் திரியாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம சட்னி அந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தோட 1 ஸ்பூன் நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லைங்க அந்த கொள்ளு சட்னி, அது கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா 1 ஸ்பூன் நல்லா நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா அந்த காரத்தோட அந்த நெய்க்கும் அந்த சாதத்துக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது கிராமத்து சைடெல்லாம் அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஷ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.